நம்முடைய இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த 2ஆம் நாள் லெண்டேஸ் வேதத்தை தியானிக்கிற நாளாக நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளிலே தீர்க்க தரிசனமான காரியம், இரட்சகர் இயேசுவை குறித்த காரியத்தை தியானிக்கலாமாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளை 12 பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் சகல ஜனங்களையும் அழைத்து அவர் நம்முடைய இரட்சகர் சமாதான கர்த்தர் இந்த பூமியில் வருமளவும் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி, அவர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நமக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பும் கொடுக்கிறவர் ஒருத்தர் வரப்போகிறார் என்று அவர் இந்த சுவிசேஷ காரியங்களை தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறார். வாசிக்கலாம் வாங்க. 49ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து வாசிக்கிறேன். யூதாவே, சகோதரர்கள் புகழப்படுவன் நீயோ, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ்சிங்கம் போலவும் மடக்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையின் குட்டியையும் நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தை, திராட்சை பழங்களில் இரத்தத்திலே தன் அங்கியையும் தொய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும் என்று இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை யாக்கோபு தன் பிள்ளைகளில் யூதா கோத்திரத்துக்கு இதை சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான தீர்க்க தரிசனமான காரியங்களை சொன்ன விஷயங்களிலே அந்த காரியம் அப்படியே நடந்தது. யூதா குலத்தில் யூத ராஜ சிங்கமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இயேசு பாவ நிவாரண பலியாக வருகிறதை குறித்து நம்மை ரட்சிக்கிறவர் ஒருத்தர் வருகிறார் என்று தீர்க்க தரிசனமான சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இதை சொல்ல அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். இந்த சுவிசேஷ செய்தியை அந்த சமாரியா ஸ்திரீ ஆகிய அந்த பெண் தண்ணீர் மொழுவதற்காக யாக்கோபு குளத்தில் வரும்போது இந்த சுவிசேஷம் அவள் அறிந்திருக்கிறாள். அப்படியாக அறிந்திருந்த பொழுது இயேசு அவளிடத்தில் போய், உன் புருஷனை கொண்டு வா என்று சொல்லும்போது, எனக்கு புருஷர்கள் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது, ஆம், நீ சொல்லுகிறது உண்மை, இப்பொழுது இருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல என்று சொல்லி, உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று இயேசு சொன்னதை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டு, இதையெல்லாம் மெஸ்ஸியா ஒருவர் வருவார் என்று அவர் இதை சொல்லுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு சமாரிய பெண்ணு, அந்த பெண்ணுக்கும் இயேசு வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை அறிந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கும் நாம் எதற்காக காத்துட்ருக்கோம் என்றால், அவர் வருகிறார், வரப்போறார், அவர் நம்மளை அழைத்து செல்வார் என்ற அந்த நம்பிக்கையோட வாஞ்சியோட நம்ம காத்துட்ருக்குறோம். அந்த பெண்ணுக்கு விஷயம் கேட்ட உடனே இதெல்லாம் மெஸ்ஸியா வந்து சொல்லுவார் என்று சொன்ன பிறகு அவர், நீ காண்கிறவர் அவர்தான் என்று அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி சொன்ன உடனே அவள் தன்னுடைய ஊர் முழுவதுமாக போய், நான் மெஸ்ஸியாவை கண்டேன், அவர் வந்துட்டார் என்று சொல்லி அநேக ஜனங்களை
ரட்சிப்புக்குள்ள அன்றைய தினம் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் மெஸ்ஸியாக்காக காத்திருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். காரணம், அவர் ஒருவரே சமாதான கர்த்தர் என்பது யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொன்னது பிரகாரமாக இன்றைக்கும் நம் செவிகளிலே இதை கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரே ஒரு தேவன் அவர்தான் சமாதான கர்த்தர். ஆசீர்வதிப்பாராக. God bless you.